ஹாய் எவ்ரி ஒன், குட் ஈவினிங். சூப்பரான அழகான கிளைமேட்டில் இருக்கோம். நம்ம ஆல்மோஸ்ட் 7 o'clock ஆக போகுது. ஒரு செட்டில்டான கிளைமேட், ரொம்ப கூலிங்கான கிளைமேட்டும் இல்லாமல் ரொம்ப வந்துட்டு டல்லாக ஒரு சன்னாக இருக்கிற கிளைமேட்டும் இல்லாமல் செட்டில்டான இருக்கிற ஒரு கிளைமேட். இது பாருங்கள், நான் அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன் ஃபுல் வியூவும். இந்த ஃபுல் வியூவும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள், ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இங்கேருந்து நான் கிளம்பிடுவேன். உங்கள் வீட்டுக்கு கிளம்பிடுவேன். போயிட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கணும், வேறு ஏதாவது ஜாபெல்லாம் பார்க்கணும். பார்த்துட்டு ஜாபெல்லாம் செட் ஆகிடுச்சு அப்படின்னா கிளம்பிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருட்ட போகுது இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா. தெரியுதுங்களா? இப்போ தான் அப்படி உட்காந்தனே நான். எங்கே கீழே போகிறாங்களாம், அதுதான் சொன்னாங்க. நம்மளாம் எப்போ இந்த மாதிரி வீடெல்லாம் வாங்குறது சொல்லுங்கள், பார்ப்போம். எல்லாத்துக்குமே ஒரு காலம் வரும்ல, அதுக்காக போயிட்டு பார்ப்போம். என் சேனலை யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இகாம் பிஸ்னஸ் பற்றி உங்களுக்கு யாருக்காச்சும் ஒரு கிளாரிட்டி இருக்குது, ஐடியா இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இகாம் பிஸ்னஸ் மாதிரி பார்த்துட்ருக்கேன். ஒன்று பார்த்து வச்சுருக்கேன் இப்போதைக்கு, தமிழ் இகாமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்லேயே அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரி எல்லாத்தையுமே மிஸ்டர் ஜெபஸ்டின் அப்படின்ற ஒரு சார் அவங்கக்கிட்ட கோர்ஸ் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி ஒரு நல்ல க்ரோத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுடைய வீட்டுக்குமே போயிட்டு அவர் அந்த ஸ்டார்டிங் ஜேர்னியை பற்றியும் அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை பற்றியும் கேட்டு ஒவ்வொரு வீடியோவும் நமக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கார். அது நான் பார்த்துருக்கேன். அது 9 to 5 ஜாபெல்லாம் செட் ஆக மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு உண்மையாக சொல்ல போனால் எனக்கு 1 மாதம் 2 மாதம் தான் ஒரு வேலை செட் ஆகுது. அதுக்கப்புறமா எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா 9 to 5லாம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகிற மாதிரியே தெரிய மாட்டேங்குது எனக்கு. நான் இப்போ கூட ரீசெண்டாக ஒரு ஒர்க் போனேன், ஆனால் எனக்கு அதுவுமே செட் ஆகலை. நான் நின்றுட்டு அதை பாருங்கள், ட்ராப் அவுட் ஆகிட்டேன். இப்போ மறுபடியும் இன்றைக்கி சாட்டர்டே, நாளைக்கு சண்டே. நாளைக்கு நான் இங்கேருந்து இந்த லொக்கேஷன்லேருந்து கிளம்பி நான் வீட்டுக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து நான் வேலையை பற்றி தான் பார்க்கணுங்க. நாங்கள் போய்ட்டு வேலையில் போய்ட்டு ஃபோக்கஸ் பண்ணணும். எனக்கு இப்போ வரைக்குமே எந்த வேலையுமே எனக்கு செட்டே ஆக மாட்டேங்குது. ஒரு 1 year கூட என்னால் எந்த வேலையிலையுமே இருக்கவே முடியல. அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நான் அதில் யூடியூப்பில் சர்ச் பண்ணேன். சும்மா பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதோ சர்ச் பண்ணப்போ அப்போ தான் இந்த ஜெபஸ்டின் அப்படின்ற ஒரு சாரோட டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு அதிகமாக இருந்தது. ஏரோப்ளேன் போகுது, தெரியுமா தெரில உங்களுக்கு வீடியோவில்? தெரியாது, அது அந்த பக்கம் போயிடுச்சு. இங்கே நைட் டைம்லலாம் நம்ம படுத்தோன்னா லைவாகவே தெரியும், ஏரில் ஏரோப்ளேன் போகிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ அவர் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பார். அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் எல்லாமே போட்டுகிட்டே இருப்பார். அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். பார்த்துட்டு அவங்களுக்கு டெக்ஸ்ட்டும் பண்ணேன். அவர் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருந்தாரு, ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் என்கொயரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருந்தார். நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணால் கோர்ஸ் ஏதோ இருக்காமா, அந்த கோர்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணுமா. அது 2 கோர்ஸ் வச்சுருக்காரு அவர். ஒன்று இகாமர்ஸ், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 கோர்ஸ் இருக்குது. அந்த 2 கோர்ஸில் உனக்கு நமக்கு எது வேணுமோ அதை நம்ம கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்த்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணி நம்ம வாங்கிக்கணும். ஃபர்ஸ்ட் அது எல்லாமே ப்ரீ ரெக்கார்டர் வீடியோ செக்ஷன்ஸ் மாதிரி தான் அந்த கோர்ஸு. ஸோ அந்த கோர்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா 3000 வருது. வெறும் இகாம் பிஸ்னஸ் பார்த்திங்க அப்படின்னா 2000 தான் வருது. அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். இப்போ யாராவது நம்ம வாங்கி பார்க்கணும் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே அது அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸாக தான் இருக்குது. லைஃப் டைம் ஆக்சஸ் எப்போ வேணாலும். இப்போ ஒரு சில வீடியோஸ் எல்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம், ஒரு சில கோர்ஸ் எல்லாம் நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா 6 month வரைக்கும் தான் கேரண்டி, 1 year மட்டும் தான் நம்ம கேரண்டி அப்படின்ற மாதிரி தான் இருக்குமே. ஆனால் இவர்கிட்ட லைஃப் டைம் ஆக்சஸ் இருக்குது. ஸோ அது ஒரு ப்ளஸ்ஸிங்க. அதுவும் இல்லாமல் நமக்கு ஏதாவது டவுட்டு, வேறு ஏதாவது நமக்கு தெரியலை, இந்த இடத்துல எனக்கு புரியல அப்படின்னா கூட அவங்கக்கிட்ட ஏதோ வாட்ஸ்அப் குரூப்பெல்லாம் இருக்குது போல், அதில் கூட நம்ம டவுட்லாம் கேட்டு கூட கிளாரிஃபை பண்ணிக்கலாம் போல். ஆனால் உடனே அவங்க வீடியோஸில் அவங்க ஸ்டூடெண்ட்ஸை சொல்கிறது என்னென்னா,
உடனே ரிப்போர்ட்டை வந்து எதிர்பார்க்க முடியாது. உடனே வந்து ஒரு பிஸ்னஸில் இறங்கிட்டோமா, நான் வந்து ஒரு நாள்லேயே நான் இவ்வளோ ப்ராஃபிட் எதிர்பார்க்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக காமர்ஸில் அந்த மாதிரி முடியாது. மினிமம் ரொம்ப பொறுமையாக வெயிட் பண்ணணும். 6 மந்த்தாவது ஆகும் அப்படின்ற மாதிரி அவங்க ஸ்டூடெண்ட்ஸும் சொல்லியிருந்தாங்க. பட் அவங்களது எல்லாமே ஜென்யூனாக பேசுகிறாங்க. அவர் டைரெக்டாக ஹோம் விசிட்டே போயிருக்கார். ஒருத்தவங்களுடைய பிஸ்னஸ் செல்லருடைய வீட்டுக்கே போயிட்டு அவங்களுடைய டீட்டெயில் எல்லாமே கேட்டு ஒவ்வொன்றத்தையுமே போஸ்ட் பண்ணிருக்காரு. அதுதான் நான் இப்போதைக்கு மைண்டில் பார்த்து வச்சுருக்கேன். கோர்ஸ் அஃபோர்டபுள் தான். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம இப்போ அந்த பிஸ்னஸ்லலாம் இறங்குறோம் அப்படின்னாக்கா அதுக்கேற்ற திங்ஸ் இருக்கணும், அந்த ப்ராடக்ட்ஸ் இருக்கணும் நம்மக்கிட்ட. அதெல்லாமே எப்படி பார்த்தீங்க, ஃபஸ்ட்டு காமர்ஸ் அப்படின்னா இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ அதோடைய செல்லிங் தான் ஃபுல்லாகவே. அந்த மாதிரி தான் வருமே, செல்லிங் பிஸ்னஸ் மாதிரி தான் இது எல்லாமே. ஸோ இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ அப்படின்றப்ப அதுக்கேற்ற ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், ப்ராடக்ட் நம்ம லிஸ்டிங் பண்ணுற விதமாக இருக்கட்டும், நிறைய இருக்கும். அதுக்கான திங்ஸ் எல்லாம் நம்ம வாங்கணும். ஒரு ப்ராடக்ட்டை நம்ம வந்து சேல் பண்ணுறோம் அமேசான்லாம் அப்படின்னா அதோடைய ஃபோட்டோ ஸ்டுடியோலாம் ஃபோட்டோஸ் எப்படி கிளாரிட்டியாக இருக்கணும். ஸோ எல்லாமே வந்து நம்ம இந்த 2Kல வந்து பர்ச்சேஸை மட்டும்தான் நம்மளால் வந்து வாங்கிக்க முடியுமே தவிர அதுக்கான அந்த திங்ஸ் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம ஓனாக மணி போட்டு இனிஷியலாக ஒரு 50K ஆகிடும் கண்டிப்பாக. இதெல்லாமே நம்ம வாங்கணும் அப்படின்னா கூட இந்த 50K வாங்கிட்டு தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவலே மூவ் பண்ண முடியுமே. ஓகேங்களா? இருட்டிடுச்சு பார்த்தீங்களா? இந்த ஒரு சின்ன விஷயத்த பேசுகிறதுக்குள்ளேயே இருட்டிடுச்சு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தான் ஏதோ கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கேன் முகம். இதுதான் அடுத்த ஒரு ட்ரிக் வந்து மைண்டில் இருக்குது. ஸோ வேறு யாராச்சும் இந்த ஈகாம் பற்றி தெரியும் அப்படின்னா ப்ளீஸ் எனக்கு சொல்லுங்கள். எனக்கு இதை பற்றி எந்த ஐடியாவுமே இல்லை, தெரியல. சும்மா நானாக யூடியூப்பில் போட்டு பார்த்து நானாக தெரிஞ்சுக்கிட்ட விஷயந்தான் இதுவுமே. ஓகேங்களா? இன்னொன்று பார்த்தேன் அதே ஈகாம் பிஸ்னஸில் நிவேதா முரளிதரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேமோட 1-on-1 செஷன் கால் கூட நான் அட்டென்ட் பண்ணி ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே கேட்டேன். அவங்க கோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட் ரொம்பவே அதிகம். ஆனால் அதுக்கேற்ற ப்ராஃபிட்டை வந்து நம்ம எடுக்கலாம் நிவேதா மேம் கிட்டலாம். ஸோ அதுக்கேற்ற அமௌண்ட்டை நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்கணும்ல யாருக்காக இருந்தாலுமே. அது வந்துட்டு ரொம்பவே அதிகம் தான். இது 2Kன்ற இடத்துல அங்கே 2 lakhs அப்படின்ற வரைக்குமே இருக்குது. அதனால் வந்துட்டு இதுவே இந்த தமிழ் காமர்ஸ் அப்படின்ற வெப்சைட்டில் இருந்து வர இந்த கோர்ஸு ஓகேன்னு தான் தோணுது. ஸோ நான் அதை ஸ்டார்ட் பண்ணுவேனா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கே அந்த ஐடியா இல்லை. பார்ப்போம். உங்களுக்கு வேறு ஏதாவது ஈஸியாக ஒரு உண்மையாகவே ஒரு நல்ல பிஸ்னஸ் விஷயங்கள் ஏதாவது தெரியும், இது வந்து ஒரு உண்மையானது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி என் ஃபாலோவர்ஸாக இருக்கட்டும், என் சப்ஸ்கிரைப்ஸு சொன்னீங்க அப்படின்னா எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை எடுத்து பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் ட்ரை பண்ணுவேன். என்னுடைய பெஸ்ட்டை நான் பண்ணிப்பேன். அதை மட்டும்தான் நான் இங்கே சொல்லிக்கிறேனே ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அவ்வளோதான். ரொம்ப இருட்டிடுச்சு. இதுக்கு மேலேயே நான் பேசுவேன், ஆனால் இங்கே இருட்டிடுச்சு. எதுவுமே தெரியாது அதுக்கப்புறமா நமக்கு வீடியோவில். ஓகேங்களா? ஓகே, பாய். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச்.